Hello friends, welcome to Muthalali channel. நம்ம எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா முறுக்கு manufacturing பண்ற பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது முறுக்கு manufacturing பிசினஸ்னா ஒரு சாதாரண பிசினஸ் மாதிரி தெரியும். அதே எப்படி ஹை குவாலிட்டில நல்லா ஜெனியூனா அதாவது ஒரு பார்க்கவே நல்லா குவாலிட்டி ப்ராடக்ட் மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதிகமா சேல் பண்ண முடியும். இதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. அதாவது மாவு பிசையறதுல இருந்து உங்களுக்கு முறுக்கு புழிஞ்சு தர வரையும் எல்லா ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. அதை நீங்க எண்ணெயில மட்டும் பொரிச்சு போட்டுட்டு அந்த ஜார்ல பேக்கிங் பண்ணா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா 2 lakhs வருது. இது மாவு பிணையறதுல இருந்து உங்களுக்கு மாவு புளி தர ஒர்க் எல்லாமே பண்ணி தந்துடும். அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் வேணும்னா 20,000 தான் வரும். அது மாவு நீங்க பிணைச்சிக்கணும். அந்த மாவு அதில் போட்டு ப்ரெஸ் பண்ற வேலையை நீங்க தான் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு 10 முறுக்குக்கு ஏற்ற மாதிரி ஒன்றா அந்த ரவுண்டு சுத்துனீங்கன்னா 10 முறுக்கு ஒன்றா உங்களுக்கு ஷேப்ல ரவுண்ட் ஆகி வந்துடும். அந்த மாதிரி மிஷினு. அதுக்கப்புறம் முறுக்கை அந்த ஷேப் பண்ணதுக்கப்புறம் நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து கவர்ல பேக்கிங் பண்ற மாதிரி தான் பண்ணலாம். இப்போ நிறைய முறுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஜார்ல தான் வருது. ஜார்ல பேக்கிங் பண்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு அதிக சேல்ஸ் நடக்கும். இப்போ பேக்கெட்ல பண்ணீங்கன்னா உங்களால 10 முறுக்கு தான் வைக்க முடியும். எதனால ஜார் போடுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 முறுக்காச்சும் நீங்க அந்த ஜார்ல வைக்க முடியும். அதனால சேல்ஸ் உங்களுக்கு அதிகமாக குவான்டிட்டி அதிக சேல்ஸ் நடக்கும். அதனால தான் ஜார்ல பேக்கிங் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 அச்சு மாதிரி தந்துருவாங்க. அதாவது 10 மவுல்டிங் மாதிரி இருக்கும். நீங்க 10 விதமான டிசைனும் செய்யலாம். இதுக்கு மேற்பட்ட டிசைன்லயும் உங்களுக்கு மவுல்டிங் வச்சு நீங்க எந்த டிசைன் உங்களுக்கு முறுக்கு தேவைப்படுதோ அந்த டிசைன்ல எடுத்துக்கலாம். சின்ன முறுக்குல இருந்து பெரிய முறுக்கு வரையும் எல்லாமே இந்த மிஷின்ல மேக் பண்ண முடியும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முறுக்கு பிஸ்னஸ் குடிச்சை தொழிலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குடிச்சை தொழில் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி மிஷின் வாங்கி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையெண்டில் கொண்டு போக முடியும். நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணலாம். அவங்களாம் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ். எப்பயுமே ரெகுலராக ரன் ஆகக்கூடிய பிஸ்னஸும் கூட. இப்போ இந்த முறுக்கை பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்க சேல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப் அங்கே தான் இந்த முறுக்கு எல்லாமே அதிகமாக சேல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மல்லிகை கடை பொருள் ஜாமான்லாம் ஹோல்சேலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் பார்த்தீங்களா அவங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க மூலியமா நிறைய ஆர்டர் கிடைக்கும். அவங்க ரீட்டைல் ஷாப்புக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. இந்த மிஷினோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிசினஸ்ல என்ன முடிஞ்சது சிம்பிளா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். இது போன்ற பல பிசினஸ் வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்து பெல் பட்டன் அதே அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.